இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு. 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்துல சொல்றாங்க? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடிகர் விஜய் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளியை பற்றி கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் வித்யாசிரம் என்ற பெயரில் இந்த பள்ளி இயங்குவதாகவும் எஸ்.ஏ. சந்திரசேகரின் அறக்கட்டளை பெயரில் நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜய் தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். அதே நேரத்தில் அவர் தான் தொடங்கியிருக்கும் அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் பணிகளையும் அவரே கவனித்து வருகிறார். மேலும் தற்போது பெரிய சர்ச்சையாக பேசப்படும் புதிய கல்விக் கொள்கையை பற்றி சமீபத்தில் விஜய் ட்விட்டரில் பதிவு ஒன்றை போட்டிருந்தார். மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என விஜய் கேட்டிருந்தார். இந்நிலையில் விஜய் பற்றி பாஜகவின் அண்ணாமலை தற்போது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். விஜய் சொந்தமாக சிபிஎஸ்இ பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். விஜய் வித்யாசிரம் என்ற பள்ளிதான் அது. விஜய் தனக்கு சொந்தமான 2.65 ஏக்கர் நிலத்தை அந்த பள்ளிக்காக 35 வருட குத்தகைக்காக அவர் கொடுத்திருக்கிறார் என தெரிவித்திருந்தார். விஜய் அந்த பள்ளிக்கு நிலம் குத்தகைக்கு கொடுத்தது உண்மைதான் என்றாலும் அந்த பள்ளியின் மேனேஜ்மெண்டில் விஜய் பெயர் இடம்பெறவில்லை. அந்த அறக்கட்டளையின் பெயர் வித்யா, நடிகர் விஜயின் தங்கை என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விஜய் வித்யாசிரம் என்று நடிகர் விஜயின் தங்கையின் பெயரில் இது இயங்கி வருகிறதாம். இப்படி நடிகர் விஜய் தனியார் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார் என்று குற்றச்சாட்டை ஒன்று முன்வைத்துள்ளார் அண்ணாமலை. அங்கே சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்கிறது, ஹிந்தி மொழியும் கற்பிக்கப்படுகிறது. ஆனால் தற்போது நடிகர் விஜய் 2 மொழி கொள்கைதான் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என குரல் கொடுக்கிறார் என குண்டை தூக்கி போட்டுள்ளார். அடுத்த ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்துல சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்துல வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்துல சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஜயின் விஜய் வித்யாசிரம் பள்ளியின் சொத்து பத்திரம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் விஜய் தன்னுடைய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிக்கு எதற்காக குத்தகைக்கு கொடுத்தது போல பத்திரம் எழுத வேண்டும்? நேரடியாகவே தன்னுடைய நிலத்தில் தங்கை பெயரில் இயங்கக்கூடிய அறக்கட்டளைக்கு குத்தகைக்கு விட்டது போலவே அந்த பள்ளியின் உரிமையாளர் வேறொருவர் போல இருப்பது ஏன் என்று பல கேள்விகளையும் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இணைய பக்கங்களில் எழுப்பி வருகின்றனர் இணையவாசிகள். இதைத் தொடர்ந்து ஒசூரில் 2008ஆம் ஆண்டு ஒசூர் ஒன்றிய இளைய தளபதி விஜய் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் விஜயின் தங்கை வித்யாவின் நினைவாக இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டியுள்ளார். 6,40,000 செலவில் இந்த பள்ளி கட்டப்பட்டதாகவும் தற்போது வரை இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் விஜய் செய்து தருவதாகவும் 2008ஆம் ஆண்டு நேரடியாக சென்று இந்த பள்ளியை விஜய் திறந்து வைத்துள்ளார். 17 வருடங்களுக்கு முன்பே விஜய் இலவச பள்ளியை கட்டி கொடுத்துள்ளார் என்று ரசிகர்கள் தற்போது புகைப்படங்களை பகிர்ந்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.